Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி கடம்பா ஃப்ரை. நம்ம எப்போதுமே ஃபிஷ் அந்த மாதிரி தான் பொரிச்சிருக்கோம். ஆனால் இந்த கடம்பாவை நம்ம ஃப்ரை பண்ணோம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இன்னைக்கு இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இங்கே இந்த கடம்பாவை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி கழுவி ரெடியாக வச்சுருக்கேன். இதை நம்ம சிசரில் சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த கடம்பாவை இதை கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். அதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், லைமை ஒரு பாதி லைம் போதும், அதை புழிஞ்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா பெரட்டி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருவோம். பெரட்டிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இங்கே நான் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன். நல்லா காஞ்ச உடனே நம்ம இந்த மாதிரி உதிரி உதிரியாக பெரட்டி வச்சிருக்கிற அந்த கடம்பாவை இதில் போட்டுறணும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. 5 minutes இது நல்லா ஃப்ரை ஆகிடும். இங்கே பாருங்கள், நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுறனால நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வருது. அவ்வளோதாங்க, நல்லா சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம ஃபிஷ்ஷு இறாலாம் ஃப்ரை பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இதையும் ஃப்ரை பண்ணோம். கருவேப்பிலை வாசனைக்கு நம்ம அந்த எண்ணெயிலே போட்டு ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணி அந்த கடம்பாவோட போட்டுடலாம். சூப்பரான கிறிஸ்பியான கடம்பா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதை என்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.